சூப்பரான ஒரு பருப்பு உருண்டை குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் உருண்டை கரையுதுன்னு சொல்லுவீங்க. ஒரு தடவையாச்சும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அரை கிளாஸ் அளவுக்கு துவரம் பருப்பு, அரை கிளாஸ் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூட 2 காஞ்ச மிளகாய், 4 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இது மாதிரி அரைச்சது இது கூட பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, அரை டீஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை உருட்டிக்கலாம். இப்போ நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இந்த உருண்டையை அதில் சேர்த்துட்டு ஒரு 3 மினிட்ஸ் இல்லைனா 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, அரை டீஸ்பூன் வெந்தயம், 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் 2 பழுத்த தக்காளி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இது கூட நான் மிக்ஸி ஜாரில் கழுவி அந்த தண்ணியை ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சது இது கூட கரைச்சி வச்ச புளியை சேர்த்துட்டு குக் பண்ணிக்கலாம் 1 நிமிஷம். இப்போ உருண்டை நல்லா ரெடி ஆயிருச்சு. இது கூட நான் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் அந்த குழம்பு கூட சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இப்போது உருண்டை இது கூட ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். இப்போ உருண்டை ஒவ்வொன்றா சேர்த்துட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது இது லைட்டாக கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு சிம்லேயே இருக்கட்டும். இப்போ குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் கூட உருண்டை உடையலை. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.